இங்கே கேரளா போனால் சபரிமலை ஐயப்பன், தமிழ்நாடு வந்தால் முருகன் என்று மாநிலத்திற்கு மாநிலம் அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள கடவுள்களை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்களை ஓரணியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல, பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்காகத்தான். திருமாவளவன் வர வர இப்ப கமலஹாசன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். முன்னால திருமாவளவன் தெளிவா பேசிட்டு தான் இருந்தாரு. இப்ப கமல் அவங்க கூட்டணியில் சேர்ந்ததுல இருந்து இப்ப கமலஹாசன் மாதிரி பேசுறாரு. புரிய மாட்டேங்குது. திமுக கூட்டணி விட்டு திருமாவளவன் வெளியில வருவாரா வரமாட்டாரா? அதிமுக கூட்டணி சேருவாரா சேர மாட்டாரா? அப்படி தெளிவா நீங்க கேளுங்க. இந்த கமலஹாசன் கூட சேர்ந்த சகவாச தோஷம் அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் 2 வருஷத்துக்கு முன்னால கோவில்ல சிலைகள்லாம் ஆபாசமா இருந்தா அது இந்து கோபுரம்னு அர்த்தம் ஏன் சொன்னாரு? திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமான் கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ண அண்ணன் திருமாவர்களை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அவர் அப்படி செய்யணும்னு தான் நான் விரும்புறேன். சந்தோஷம் எனக்கு. ஆனா அவருக்கு ஒரு கேள்வி, ரொம்ப தூரத்துல இருந்து பாருங்க, ஆபாசமான சிலைகள் இருந்தால் அது இந்து கோயில் அர்த்தம்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் கைதட்டல் வாங்கிட்டு போனார்ல, அதை ஏன் பண்ணணும்? அப்புறம் இன்னைக்கே வந்து அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடணும். அப்படி பண்ணக்கூடாது. யாருடைய மத உணர்வை புண்படுத்தாதீங்கன்னு கேட்டுக்க. இந்துக்கள்னாலே எல்லாரும் கிண்டல் பண்றது, கேள்வி பண்றது. ஏன்னா ஹிந்துவா ரியாக்ட் பண்ண மாட்டான். ஹிந்துவா ரியாக்ட் பண்ணாதனால அவன் எல்லாத்தையுமே அஹிம்சோ பரமோ தர்ம எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு போயிடுவான். அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் எதிர்காலத்தில். அதனால இது டேக்கன் ஃபார் கிராண்டட். இவனை என்ன வேணா கிண்டல் பண்ணலாம், கேள்வி பண்ணலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதை உடனே கோவப்பட போறது இல்லை. அவன் ஜனநாயகத்தில் கொஞ்சம் கோவப்பட்டு என்னன்னு எதிர்த்தாது கேள்வி கேட்டால் தான் அதுக்கு மரியாதை இருக்கும். சேகர் பாபு வந்திருக்காரு, அவரும் திருப்பூர் தான் இருக்காரு. இப்போ திருமாவளவன் திருப்பரங்குன்றம் வந்தால் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் திருப்பரங்குன்றம் போனால் ஏன்னு கேட்குறீங்க. எப்படி? விடுதலை சிறுத்தைகளே திருப்பரங்குன்றம் வர்றாங்க, அவங்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகன் தேவைப்படுது. நீங்கள் தான் சொல்கிறீங்க திருப்பரங்குன்றம் முருகன் ரொம்ப சென்சிட்டிவு, இப்போ அது பெரிய கான்ட்ரவர்சியில் ஆச்சு, பிரச்சனையாயிடுச்சு, இந்த நேரத்தில் மாநாடாங்கிறீங்க. இப்போ திருமாவளவன் இந்த நேரத்தில் வரலாமா திருப்பரங்குன்றம்? சேகர் பாபு வருவார்னு எனக்கு தோணலை, வருவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் சேகர் பாபு இதை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்துக்களுக்கு அவங்க உதவி செய்ய வேண்டாம், கொஞ்சம் ஓத்திரம் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறதான் திமுக எதிர்பார்க்கும். நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோங்க, இந்த மதுரையில் நடக்கிற முருகபக்தர் மாநாடு அரசியல் மாநாடு இல்லை சொல்லியாச்சு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பேயாத்தி தெரியுது. முருகன் மாநாடு நடத்தினா முருகன் பிஜேபிக்காரர் தான் நினைக்கிறாங்க. முருகன் என்ன மிஸ்டு கால் கொடுத்து பிஜேபி மெம்பர் ஆகிட்டாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? முருகனை கொண்டாடினா நீங்கள் முருகபக்தர் மாநாடு நடத்துனீங்களே, முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனீங்க, நாங்கள் அதை வரவேற்றோம். அது திமுக மாநாடுன்னு சொல்லி கொச்சப்படுத்தினோம் நாங்கள். இல்லை கவர்மெண்ட் நடத்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்து முன்னணி நடத்துது. இது அரசியல் கட்சி நடத்தலை, பிஜேபி நடத்துகிற மாநாடு அல்ல. இது ஊடகங்கள் வாயிலாக நான் திரும்ப சொல்கிறேன், இது அரசியல் மாநாடு அல்ல, பிஜேபி. ஆனால் பிஜேபி இதுக்கு உதவி செய்கிறது. இந்து முன்னணி எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, உதவி பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகே, வைக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உதவி செய்யறதுக்கு திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருக்கு. சிறுபான்மை சமுதாயங்களுக்கு நிபந்தனையற்று ஓடி போய் உதவி செய்வதற்கு அவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு காலத்தில் வைகோ சொன்னார், எந்த சிறுபான்மையினராவது தொட வேண்டும் என்றால் என் பிணத்தின் மீது நடந்து போய்தான் நீங்கள் அவங்கள தொடணும் அப்படின்னுலாம் ஒரு காலத்தில் பேசினார் வைகோ. யாரும் போய் அவங்கள காயப்படுத்தலாம் இல்லை, அவராக கற்பனை பண்ணிக்கிட்டு காற்றுல அருவாள் சுற்றுற மாதிரி சுற்றி எங்கள் பிணத்தின் மீது நடந்து போய் அப்படிலாம் பேசுறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் இந்துக்களுக்கு ஒன்றுன்னா கேட்க நாதி இல்லை. அதனால பிஜேபி அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கு களத்தில். மற்ற கட்சிகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டா பிஜேபி இவ்வளோ ஆர்வம் காட்டி கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நாங்கள் களத்தில் போய் பாருங்கள், அதிமுகவை கூப்பிட்றோம், காங்கிரஸை கூப்பிட்றோம், திமுகவை கூப்பிட்றோம். அதனால தான் சேகர் பாபு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் திமுக தொடர்ந்து இதுக்கு எதிராக தான் இருக்கு. இது சங்கிகள் மாநாடுன்னு கொச்சப்படுத்துறது, இப்படி தான் முருகன் பண்ண சொன்னாரான்னு கேட்குறது, நீங்கள் எத்தனை பால் காவடி எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்றது. நாங்கள் எங்களுக்கு என்ன ஆக போகுது? நாங்கள் இதை நம்பியா ஓட்டு கேட்டால் இந்த கூட்டம் நடத்துகிறோம்? அங்கே ஒரு அரசியல் தீர்மானம் கூட நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். எங்கள் கட்சி கூடிய அங்கே ஒரு இடத்துலையும் பறக்காதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கள் தலைவர்களே யோகி ஆதித்யநாத் அவர்கள் வருவார், மேடையில் அமர்வார்னு சொல்லியிருக்கோம். இது அரசியல் மேடை இல்லைன்னு சொல்லியிருக்கோம், அரசியல் தீர்மானங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் சொன்ன விளக்கத்தை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் திமுக அரசாங்கம் காவல்துறை மூலமாக எவ்வளவு கெடுபிடி,
சார் இந்த ஊரில் இந்த தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் மாநாடு நடத்துது, இவ்வளோ கெடுபிடி இல்லை. கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மாநாடு நடத்துகிறாங்க, கெடுபிடி கிடையாது. முஸ்லீம் லீக் மாநாடு நடத்தலையா? SDPI மாநாடு நடத்தலையா? ஏதாவது கெடுபிடி வச்சுருக்கீங்களா? பெரிய கேள்வி 50-60 கேள்வி போட்டு நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு பெரிய கொஸ்டினே கொடுக்குறாங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்குறாங்க. எந்தெந்த ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க? காவல்துறை கேட்குற கேள்வி, எந்தெந்த ஊர்லேருந்து வருவாங்க? நாங்கள் அப்பீல் கொடுக்குறோம், வேலை செய்கிறோம். வர்றவங்களுக்கு நாங்கள் திமுக மாதிரி உடன்பிறப்புகளுக்கு பணம் கொடுத்து வேன் ஏற்பாடு பண்ணால், இந்த வேனை இத்தனை வேன் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கட்சியில் அமைப்புலேருந்து இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியும். அவன் தன்னெழுச்சியாக சொந்தமாக முருக பக்தர்கள் அவனா பணம் போட்டு அவனா வேன் எடுத்து அவனா வர்றான். தமிழ்நாடு மாதிரி 8 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இது எப்படி கணக்கெடுக்க முடியும்? நாங்கள் கிடைக்கிற தகவல்களை வைத்துக்கொண்டு அதை கணக்காக வைத்துக்கொண்டு நாங்கள் ஓரளவு முழு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நோக்கி சொல்ல முடியலைன்னா கூட பெருமளவு சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணுறோம். எவ்வளோ பேர் வருவாங்க, அதில் வர்றதில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் கேள்வி பாருங்கள். எவ்வளவு முதியவர்கள், எவ்வளவு குழந்தைகள். இப்படி இதுக்கு முன்னால் எந்த மாநாட்டிலே கேட்டிருக்கீங்களா சார்? இந்துக்கள் மாநாடு நடத்தினா இந்த மாதிரிலாம் கேள்விகள். ஏன்னா ஆட்சி செய்கிறது திமுகங்கிறதுனால. அவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க கேள்வி காவல்துறையில். உணவு கொடுக்குறீங்களா? நாம் பதில் கொடுக்குறோம், இல்லை உணவு ஏற்பாடு இல்லை, அவ்வளோ கூட்டத்துக்கு அந்த இடத்துல உணவு கொடுக்க முடியாது. உணவு கொடுக்க முடிஞ்சால் கூட அந்த இடத்துல சூழ்நிலை காரணமாக கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, அதனால் இல்லைன்னு போடுறோம். திரும்ப எதிர்கேள்வி கேட்குது காவல்துறை. அப்படி உணவு கொடுக்காமல் 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடத்தி ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் யார் பொறுப்பு? எப்படி பாருங்க. பழனிக்கு போகிறான், திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிறான், பல நாள் பட்னி கிடந்து கந்த சஷ்டிக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறான், ஒரு வாரம். அப்படி தானே போகிறான். முருகபக்தி விரதமும் பின்னி படைஞ்சது தானே. நீ 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்காட்டி என்னமா ஆகி போயிட்டா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டா, அப்போ இவங்களுக்கு முருகபக்தினா என்னன்னே தெரியலையே, என்னன்னே தெரியல. சரி, அதுக்கும் பதில் கொடுக்குறோம், அதுக்கும் பதில் கொடுக்குறோம். இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, காவல்துறைக்கே திமுக அரசோ இந்த மாநாடு சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற அக்கறையில் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தா அது நியாயம். ஆனால் இந்த கேள்விகள்லாம் இதை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணுன்ற நோக்கத்தில் கேட்கிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் எங்களுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பளிச்சிடும். முதல்ல இந்த அறுபடை வீடுகள் கண்காட்சியை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அரசாங்கத்திலேருந்து. ஆனால் நீதிமன்றம் அறுபடை வீடு கண்காட்சி நடத்தலாம். அதுக்கு எத்தனை வக்கீல் உள்ள வந்து இம்ப்ளீட் ஆகிறாங்க நிறைய பேர். அதில் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் வக்கீல் இந்த அறுபடை வீடுகள் கண்காட்சி நடத்துறது ஆகம விதிகளுக்கு எதிரானதுன்றார். அந்த வக்கீல் பேரெல்லாம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவருக்கு ஆகமத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆகம விதிகளுக்கு எதிரானதான். புரியுதா? 108 வைணவ திருத்தலங்களுக்கு கண்காட்சி நடக்குது, 12 ஜோதிர்லிங்களுக்கு கண்காட்சி நடக்குது நாடு முழுக்க. நாடு முழுக்க அது ஊர்வலமே போகுது. இந்த மக்கள் இவ்வளோ வந்தால் என்ன செய்வீங்க, இதுக்கு என்ன செய்வீங்க? உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடந்துச்சே, எங்கள் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு கேள்வி கூட கேட்கலையே. கும்பமேளா நடந்த அத்தனை நாட்கள்லையும் 55 கோடி மக்கள் வந்து கலந்தாங்க. உலகமெல்லாம் வந்து கலந்துருக்காங்களே. ஒரு நாளில் மாத்திரம் அதிகபட்சமாக 40 லட்சம் 50 லட்சம் பேர் கலந்துருக்காங்களே ஒரு சின்ன டவுனில். அது கங்கையில் வந்து நீராடுறாங்க, தங்குறாங்க, சாப்பிட்றாங்க, நாள் முழுக்க அங்கே இருக்காங்க. இது அப்படி இல்லை, 3 மணி நேரம் இங்கே இருக்க போகிறாங்க, திரும்பி அவங்க ஊருக்கு போக போகிறாங்க, அவ்வளோதான். இங்கே யாரும் தங்கலை, சாப்பிடல. பெரிய எண்ணிக்கையில் மதுரையே அமளித்துமொழி ஆக போகிறதில்ல. அதுவும் ஊருக்கு அவுட்டரில் இருக்குது ரிங் ரோடு. நிறைய ஊர்கள்லேருந்து வர்ற வழி அவுட்டர்லேயே கனெக்ட் ஆகி அவுட்டர்லேயே போயிடுது. சிட்டிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, கஷ்டங்கள் வரப்போகிறதில்ல. அப்புறம் எப்படி கும்பமேளா நடந்துச்சு? தமிழ்நாடு போலீஸு இந்த முருக மாநாடு நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படும்னு தெரிஞ்சால், அவங்க கேள்விகள்லாம் அது அவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஐயோ எங்களால் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தெரிஞ்சால் உத்தரப்பிரதேச போலீஸை கோயில் கட்டி கும்பிடலாமே. ஸ்டாலினால் இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் யோகி ஆதித்யநாத் எங்களாம் தெய்வங்க. 55 கோடி மக்களை வச்சு நடத்துக்கிறாரு. நாங்கள் 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்கிறோம். இந்த தமிழ்நாடு அரசு அது தாங்க முடியாது, கூட்டம் வரும், என்ன செய்வீங்க, எப்படி சேர் போடுவீங்க, எப்படி சாப்பாடு கொடுப்பீங்க? கொடுப்போம். நிகழ்ச்சியை நடத்துறது இந்து முன்னணி அமைப்பு நடத்துது, அதனுடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், முழுக்க அந்த நிகழ்ச்சியை நடத்துவது, ஏற்பாடு செய்வது, அமைப்பு, மேடை எல்லாமே இந்து முன்னணி தான். இதில் ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபிக்கோ சம்பந்தம் இல்லை. அவங்க கேட்டுக்கொண்டதுனால அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அவங்க உதவி செய்கிறாங்க. பிஜேபி உதவி ஹெல்ப் பண்ணுது, அது கூட இந்து முன்னணி கேட்டதுனால.
வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம், எங்களுக்கு போதுமான தொண்டர் பலம் இருக்குன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். நாங்கள் விருந்தினராக போய் நாங்களும் கந்த சஷ்டி பாடிட்டு வந்துடுவோம். இத்தனை மக்கள் கந்த சஷ்டி பாட போகிறாங்க அன்னைக்கு, 5 லட்சம் பேர். அப்போது இப்போ மோகன் சி லாசரஸ் 4 மாவடியில் கூட்டம் நடத்துகிறாரு. எவ்வளோ பேர் வராங்க? திருநெல்வேலியில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே ஏதோ துதிக்கோட்டை அப்படின்ற பேர் நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை, வாரம் ஞாயிற்றுக்கிழமை பெரிய கூட்டம் சேருது. பல கூட்டங்களுக்கு அரசாங்கம் பஸ் இயக்குது, சிறப்பு பஸ் அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், பெரும்பான்மை இந்துக்களுக்குன்னு தனி சலுகையெல்லாம் கேட்கல, தனி உரிமை கேட்கல சார், ஊடக நண்பர்கள் மூலமாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமுதாயங்களுக்கு இருக்கிற அதே சலுகை, அதே உரிமை, அதே முக்கியத்துவம் பெரும்பான்மை கொடுங்கன்னு கேட்குறோம். அதில் என்ன தப்பு? நீ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஏன் வைக்கிறீங்க? முருகபுத்திரமான நடத்தக்கூடாதா? இந்து முன்னணிக்கு அந்த உரிமை இல்லையா? ஆன்மீகத்தின் பேர்ல, கடவுளின் பேர்ல பெரிய கேதரிங், லார்ஜ் கேதரிங், ஒரு இடத்துல சேருவது என்பது, அந்த இடத்துல பேசுவது என்பது, அந்த இடத்துல இறை பாடல்கள் பாடுவது என்பது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லையான்னு கேட்குறேன். நம்ம அரசியல் சாசனம் கொடுத்த உரிமைகள்ல, அடிப்படை உரிமைகள் அது இருக்கா இல்லையா? லார்ஜ் லெவல் கேதரிங் கூடாதா? அதுவும் ஆன்மீக அனுபவத்தை, ஆன்மீகத்தை மையமாக வச்சு கூடக்கூடாதா? அப்படின்னா மற்ற மதங்களுக்கும் அதே அணுகுமுறையை தான் கையாளுறீங்களா, இல்லை இந்துக்களுக்கு மாத்திரம் தான் இதா? இதெல்லாம் தெரியணும், எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கும்பமேளா நடத்த முடியுது யோகி ஆதித்யநாத்னால, ஒரு கூட்டம் நடத்த முடியல. திருச்செந்தூரில் பௌர்ணமி பூஜைக்கு போனால் கூட்டம் சேரக்கூடாதுன்றதுக்கு இந்து அறநிலையத்தில் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் கூட்டம் சேர்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. கோயிலில் கூட்டமாக வந்தால் அந்த பக்தர்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த ஒரு இடத்துல கூட்ட நெரிசல் வரும்போது தமிழ்நாடு ஒரு அமைச்சர் சொன்னார், மனோ தங்கராஜ், கோயில்களுக்கும் விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு கூட்டமாக போகக்கூடாது. நீ கூட்டமாக போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சரா? நீங்க யார்? அது கோயில்னா கூட்டம் வருங்க. பண்டிகை நாள்கள், உற்சவ நாட்கள், திருவிழா நாட்கள்லாம் கூட்டம், சித்திரை திருவிழா கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? அதை எப்படி சமாளிக்கிறது? கிரௌட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கோர்ஸ் நடத்துங்க, ரெகுலேட் பண்ணுங்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுங்க, இந்தந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படணும்னு சொல்லுங்க. அது நியாயம். கூட்டம் வரக்கூடாதுன்னா எல்லாத்தையும் விட உச்சபட்சமாக அந்தந்த மாவட்டத்தில் அந்த டிஎஸ்பிகிட்ட பாஸ் வாங்கி தான் வெஹிக்கிள் கிளம்பணும் அப்படின்னு தீர்ப்பு இருக்கு. திமுக அரசாங்கம் அதை வலியுறுத்தி இருக்கு, நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கு. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அதை வரவேற்கவில்லை என்றாலும் நீதிமன்றம் சொல்லியதால் ஏற்றுக்கொள்கிறோம். தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் செல்வோம். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மூலமாக உச்ச நீதிமன்றத்தின் கதவையும் தட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். நான் கேட்கறது, திமுகவுக்கு கேட்கறது, இதுக்கு பிரசிடென்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். முன்னுதாரணம் இருக்கா? ஒரு மாவட்டத்திலிருந்து, ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு போகிறவங்க அந்த ஊருடைய டிஎஸ்பியை கேட்டு தான் அந்த வேன் எடுத்துட்டு அந்த மாவட்ட எல்லையை கடந்து இது வரைக்கும் வரணும் அப்படின்னு. இதற்கு முன்னால் நீங்கள் யாரையாவது சொல்லியிருக்கீங்களா? எந்த அரசியல் கட்சியோ, எந்த மத கூட்டத்தையோ, வேற எந்த விதமான நிகழ்ச்சிகளையோ நீங்கள் இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணிடுறீங்களா? இப்போ நான் மதுரையை விட்டுட்டு நான் இப்போ திருச்சிக்கு ஒரு கூட்டத்துக்கு போகணும், ஆன்மீக கூட்டத்துக்கு போகிறேன், நான் மதுரையில் டிஎஸ்பியில் பெர்மிஷன் வாங்கி தான் நான் போகணுமா? இது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துறது ஆகாதா? நீதி இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுனால நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். நீதி அரசர்களை நாங்கள் மதிக்கிறோம். இதற்கு எங்களுக்கு ரெமெடி வேணும்னா நாங்கள் அடுத்த லெவல் தான் போகணும், உச்சநீதிமன்றம் தான் போகணும். தேவைப்பட்டால் அதுவும் செய்வோம். ஆனால் பாருங்க, இந்த கெடுபிடி அரசாங்கம் எப்படி போடுது, காவல்துறை எப்படி நடத்துது பாருங்க. இந்துக்களுக்குன்னு அப்படிதான். இந்த நிலைமை மாறும்னு நினைக்கிறேன். 2026 அப்புறம் முருகனே இந்த நிலையை மாற்றுவார்.